அண்ணாவின் ரசமா அல்லது பாஜகவின் பாசமா அதிமுக? அது இப்பதான் வரும்போது சொன்னாங்க. ஆர்எஸ் பாரதி இந்த சப்ஜெக்டை சொல்லியிருக்காரு. அதாவது ஆர்எஸ் பாரதி இதையும் இந்த முருகன் மாநாடு சொல்லியிருக்காரு, அதை பற்றி பேசியிருக்காரு, அண்ணாவின் ரத்தமால பேசியிருக்காரு. ஆர்எஸ் பாரதி அவர் எப்படின்னு உங்களுக்கு தெரியும். அவர் எப்ப பேசினாலும் பொய் மட்டும்தான் பேசுவார். எங்களுடைய பொதுச்செயலாளர் மேல அடிக்கடி ஏதாவது இன்னைக்கு அவருக்கு பொதுச்செயலாளருக்கு பெரிய செல்வாக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த மக்களும் மீண்டும் முதலமைச்சர் எடப்பாடியார் வருவான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதே போல இந்த இதை பொறுத்தவரை பதில் சொல்லிட்டேன். இது முழுமையா அடிகளார் ராமசாமி ஆதீனம் அவங்களுடைய நிகழ்ச்சிக்கு போனோம். இதெல்லாம் ஆர்எஸ் பாரதி இது என்ன நடக்குதுன்னாலும் பார்த்துட்டு இதை பத்தி பேசணும், விட்டுருங்க. அதே போல அந்த முருகன் மாநாட்டுக்கு போனவங்க அங்க போகும்போது எங்களுடைய அமைச்சருக்கு போனாங்க. அங்க போகும்போது பெருங்கிற அண்ணாவை பத்தியோ பெரியாரை பத்தி இப்படி ஒரு நிகழ்ச்சி அவங்களுக்கு தெரியாது. அழைப்பு கொடுக்குறாங்க. அங்க இருக்க லோக்கல் முன்னாள் அமைச்சர்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு போறாங்க. இது முருகன்கிறது இது அரசியலுக்கு அப்பாற்பட்ட அது மாநாடு. அது தெளிவா சொல்லியிருந்தாங்க. இதுக்கு முருகன் எல்லாரும் வணங்கக்கூடிய கடவுள். இதுக்கு போனது ஒன்றும் தப்பு இல்லை. அதே போல அந்த இது தெரியாது, அந்த சப்ஜெக்ட் தெரியாது. அதே போல எங்களுடைய தலைவர்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இன்னும் நீங்க பாத்துக்க, ஆர்எஸ் பாரதி 1999 பிஜேபியோட கூட்டணி இருக்கும்போது அப்ப தெரியாதா? சென்ட்ரல் மினிஸ்டர்ல இருந்தாங்க, அப்ப தெரியாது பிஜேபி பத்தி. அதே போல 2001 சட்டமன்ற தேர்தல் கூட்டணி இருந்தாங்க, அப்பெல்லாம் தெரியாது. அதை பத்தி எல்லாம் பேச சொல்லுங்க, பேச மாட்டாங்க. அதே போல பாத்தீங்கன்னா 2024 முக்கியமான நாடாளுமன்ற தேர்தல் அண்ணாவை பத்தி சில விமர்சனங்கள் பண்ணின காரணத்தினாலே எடப்பாடியார் துணிச்சலாக ஒரு தைரியமிக்க தலைவராக அப்ப எப்படி முடிவெடுத்தான்னு தெரியும். எங்களுடைய தலைவர்களை முன்னோர்களை பேசினா எப்ப ஒத்துக்க மாட்டோம். அதே போல பொதுச்செயலாளர் தெளிவா சொல்லுவார், கூட்டணி வேற கொள்கை வேற. கொள்கையிலிருந்து எப்பவுமே எங்களுடைய தலைவர்கள் குறிப்பா எடப்பாடியார் அவர்கள் கொள்கை எப்பொழுதும் விட்டுக் கொடுக்க மாட்டாங்க, எந்த காலத்தில் விட்டுக் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு தெரியும், சமீபத்தில் கூட பாத்தீங்கன்னா அந்த இஸ்லாமியருக்காக அந்த வாக்கெடுப்பு வந்தது இல்லையா? ஆமா, அந்த டைம்ல உங்களுக்கு அதிமுக சம்பந்தப்பட்டவங்க எப்படி ஓட்டு போட்டாங்க? கூட்டணி இருந்தாலும் அப்படிதான் ஓட்டு போட்டாங்க. எதிர்த்தான ஓட்டு போட்டாங்க. தீர்மானம் வரும்பொழுது வக்போர்டு சட்டம் வரும்போது எதிர்த்து ஓட்டு போட்டாங்க. அதனால கொள்கை வேறு, கூட்டணி வேறு. அதே போல இவங்க சுயநலமா எப்படி வேணாலும் இன்னைக்கு எங்களுடைய பொதுச்செயலாளர் டெய்லி அறிக்கை விட்டுருக்காரு. அதை போல எப்படின்னா இந்த அரசாங்கம் மக்களிடம் தோல்வி அடைந்திருக்கிறது. ஆகவே இன்னைக்கு என்ன வேணாலும் பேசி திசை திருப்ப பார்க்கிறாங்க.